தெரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர் நித்தர் நிமல நிறமயர் நீழ்பர முத்தத்தம் முத்தி முதல் 36 30 படிமுத்தி ஏணியாய் ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளி பூக்கு செப்பரிய சிவம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரத்தில் 1399 என்பது 4ஆம் தந்திரத்தில் வரக்கூடிய நவாக்கிரி சக்கரத்தினுடைய சக்தி பாடல் வரிசையில் வருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. நுண்ணிய அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். அந்த திருக்குறள் பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னா, நாம எவ்வளவுதான் படிச்சாலும் நம்முடைய ஊழ்வினை தான் நமக்கு அந்த பொருள் விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு ஊழ் அதில் பதிந்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய அறிவினுடைய பொருள் தன்மை புரிஞ்சக்கூடிய தன்மை மாறுபடும் என்கின்ற மாதிரி இந்த உடலானது பல்வேறு கூடுகளால் பல விதங்களில் இறைவனால் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒன்று. இது பிசிக்கல் பாடி. இதுக்கு உள்ள நுண்ணியா நிறைய சக்கரங்கள் இருக்கின்றன. அந்த சக்கரத்துல இன்னைக்கு அவர் 44 சக்திகள் அப்படின்னு சொல்றது விசித்திக்கும் சுவாசிச்சானத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் 6, 10, 12, 16 மொத்தம் 44 சக்கரங்கள்னு அதில் 44 இதைகளை உடைய சக்திகள். அவைகள் 44 சக்திகளால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மறைமுகமாக சொல்லி என்ன நமக்கு உணர்த்துகிறார் என்றால், இவை எல்லாத்துக்கும் மேம்பட்டக்கூடியவராக சக்தியானவள் இருக்கின்றாள். ஆனால் நம்ம யோகா மார்க்கத்திலையும் மற்ற விஷயத்திலையும் தியானத்தின் மூலமாகவும் எண்ணிய உடைய உருவத்துக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்டு பேருண்மையும் பேராற்றலும் அருட்குறலும் உடலையவராக சக்தியானவள் இருக்கின்றாள் அப்படின்னு இந்த பாடல்ல உணர்த்துவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னம்கார் ஐயா, வணக்கம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கரி சக்கரம் பாடல் 1399 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. எண்ணமர் சக்திகள் 44 எண்ணமர் சக்திகள் 44 வரா எண்ணிய பூவிதழ் உள்ளே எண்ணிய எண்ணமர் சக்திகள் 44 எண்ணமர் சக்திகள் 44 வரா எண்ணிய பூயிதழ் உள்ளே இருந்தவள் எண்ணிய எண்ணம் கடந்து நின்றாளே. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து, தன்னை சுற்றி பாதுகாப்பாக இருக்கின்ற இறைவியே எண்ணி தியானத்தில் இருக்கின்ற சாதகரின் எண்ணத்தில் அமர்ந்திருக்கின்ற சக்திகள் மொத்தம் 44 பேர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் 44 பேரும் சாதகரின் கழுத்திலிருந்து அடிவயிறு வரை உள்ள விசுத்தி, அதாவது விசுத்தில 16 இதழ்கள், அடுத்து அநாகதம் அதில் 12 இதழ்கள், அடுத்து மணிப்புரகம் அதில் 10 இதழ்கள், அடுத்து சுவாதிட்டானம் அதில் 6 இதழ்கள் ஆகிய 4 சக்கரங்களில் இருக்கின்ற மொத்தம் 44 இதழ்களுக்கு உள்ளே இருக்கின்றார்கள். இந்த 44 பேர்களின் சக்திகளாகவும் இறைவியே இருக்கின்றார். சாதகரும் இந்த 44 சக்திகளும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற தியானத்தின் எண்ணங்கள் அனைத்தையும் தாண்டி இருக்கின்ற மாபெரும் சக்தியாக இறைவி நிற்கின்றார். சரவணையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம் தேவரன்.org கொடுத்திருக்கிறதையும் பார்ப்போம். தியானத்திற்கு பொருந்திய சுவாதிட்டானம் முதலிய 4 ஆதாரங்களில் உள்ள தாமரை இதழ்கள் 44 அமர்ந்திருக்கும் 44 சக்திகளோடும் தானும் 44 சக்தியாய் அந்த 44 இதழ்களிலும் வீற்றிருக்கின்ற சிவசக்தி அவ்வாதாரங்களில் வைத்து தியானிக்கின்ற தியானத்தை கடந்தவளாவாள்.
இது இந்த பதிவில் கொடுத்துருக்கிற விளக்கம். அம்மா கௌரி அம்மா வாருங்களம்மா. நன்றிங்க ஐயா. அருமையா சொன்னீங்க. அருமையா இருந்தது கேட்கறதுக்கே. ஐயா சொன்ன தகவல்களும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்னைக்கான மந்திரம் 1399. என் அமர் சக்திகள் 44 என் அமர் சக்திகள் 44 எண்ணிய பூவிதழ் உள்ளே இருந்தவள் எண்ணிய எண்ணம் கடந்து நின்றாளே. அதுக்கான கமெண்ட்ரி, she who transcends thought willingly abides in Shakti conscious devotees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 81வது பாடல். நம்ம 100 பாடல் நவாக்கரியில இருக்கு. அதுல இது 81வது பாடல் பார்த்துட்டு வரோம். இதுல நம்ம கிரீம் சக்தியை பார்த்துட்டு வரோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 45 பாடல்ல நம்ம அதை முதன்மையா வச்சு சொல்ற நவாக்கரி மந்திரத்துக்கான பலன்கள்லாம் பார்த்துருக்குறோம். கிரீம் சக்தி வச்சு அதுலேயுமே இவங்க சிந்தையில வேலை செய்வாங்கன்றத சொல்லியிருக்காங்க கிரீம் சக்திங்கிறவங்க. அந்த வரிசை அந்த இதை இங்கேயும் சொல்றதா நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க கூபத்து சக்தின்னு சொல்லியிருக்காங்க. தாபத்து சக்தி அந்த எல்லா இடத்துலையுமே அவங்க சுழற்சியிலையும் வேலை செய்கிறவங்க. அதுமாரி தாபத்து சக்தி அவங்க அந்த தவ ஆற்றலோட வர விஷயங்கள், அதாவது ஒரு வைராக்கியத்தோட நம்ம செய்கிற ஒரு விஷயமாகட்டும், இந்த க்ரீம் மந்திரத்தினால வர வைப்ரேஷன்ல வர சக்தி ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு ஆற்றல் பொருந்திய தேவியா இருக்கிற சக்தி அவங்க. நம்ம இப்போ நார்மலாக நம்ம இதில் பார்க்கணும் அந்த சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா, அந்த அட்ரினலின் ரஷ் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு ஒரு 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 ஆபத்து இருக்கிற டைம்ல நமக்கு ஒரு எனர்ஜி வரும். நமக்கு முடியவே இல்லை, உடம்பு சரியில்லாம முடியாமே இருக்கிறோம்னாலும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆபத்துனா நமக்கு அறிவும் பயங்கரமா வேலை செய்யும், ஆற்றலும் பயங்கரமா வேலை செய்யும். அதுக்கு அட்ரனலின் கிளான்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுதான் அதுக்கானது. வயிற்றுல அந்த கிட்னி கிட்ட இருக்கிற கிளான்ஸ் தான் அதுதான் நமக்கு அந்த ரஷ் கொடுக்கும். இங்கேயும் அவங்க சொல்லுவாங்க அந்த நாபி இதுல இருந்து தான் அந்த ஆற்றல் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரியான ஆற்றல் சாதாரண ஆற்றல் இல்லை, நல்ல வேகமா வர தாபத்து சக்தின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த வெப்ப ஆற்றல், அந்த ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஆற்றல். அது நமக்கு எப்போ ஃபீல் ஆகும்னா, ஒரு ஆபத்தில் இருக்கும்போது, ஒரு எமர்ஜென்சியில் இருக்கும்போது நம்ம உடம்பை பற்றியோ எண்ணங்களோ எல்லாம் வேலை செய்யாது. அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்காக இறங்கி இறங்கி செய்வோம். அது ஆற்றலாகட்டும் அறிவாக இருக்கட்டும், ரெண்டுமே பயங்கரமாக வேலை செய்யும். அந்த மாதிரியான ஆற்றலுடையதான் இந்த கிரீம் சக்திக்கான பராசக்தி. 10 தலை 20 கைகள் அந்த மாதிரி சாதாரண ஆற்றலில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆற்றல். அதனால தான் அனைத்து வினைகளையும் நீக்கக்கூடியவங்கன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி எல்லா மையங்களிலையும் இவங்க கூபத்து சக்தியாகவும், நம்ம ஒரு இடத்துல இப்போ நம்ம எனர்ஜியாக பார்க்குறப்ப, ஆற்றலாக பார்க்குறப்ப, நம்ம அந்த ஆற்றல் எங்கே நிலை பெற்று இருக்குதோ, இப்போ நம்ம ஆற்றல் மணிப்புரத்தில் நிலை பெற்றிருக்குன்னா அங்கே லக்ஷ்மி தேவி, அதுக்கான தேவி லக்ஷ்மி தேவியாக பார்க்குறோம். அதே மாதிரி சரஸ்வதி தேவியானா தொண்டையில் கழுத்தில் நம்ம நிலை பெற்றிருக்காங்கன்னா அந்த வாக் தேவியாக நம்ம பார்க்குறோம். அந்தந்த மையம் இருக்கு இல்லையா, இந்த கிரீம் சக்திக்கான மையன்றது இல்லை. எல்லா மையத்துலேயும் இவங்க அவ்வளோ ஒரு பராசக்தி இவங்க. அதுதான் திருமூலர் சொன்ன பேரு இந்த கிரீம் சக்திக்கு. பராசக்தி ரொம்ப ஆற்றல் நிறைந்தவங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால தான் அவங்களோட பவரை காமிக்கிறதுக்கு தான் அந்த 20 கைகள், அது எல்லாமே. அந்த மாதிரி இருக்கிறவங்க எண்ணத்திலையும் அமர்ந்திருக்கிற சக்தியாக தான் இருக்கிறாங்க. அதுதான் எண் அமர் சக்திகள். கூபத்து சக்தின்னு சொன்னாரு, தாபத்து சக்தின்னு சொன்னாரு. இப்ப எண்ணமர் சக்திகள், நம்ம எண்ணத்திலையும் நிலை பெற்று இருக்கிற சக்திகள் 44 இங்க முதல்ல இருக்க சக்திகளை ஆற்றலா பார்க்கலாம். 44 ஆற்றல்களாக நமக்குள்ள இருக்கிறவங்க, எண்ணங்களுக்கான ஆற்றலாக இருக்கிறவங்க. அதே மாதிரி எண்ணமர் சக்திகள் 44 அந்த 44 ஆற்றல்களுக்கும் 44 தேவியர்களும் இருக்கிறாங்க. அவங்களோட அந்த நாளுடன் அந்த 44 தேவியர்களோட இவங்க தலைவியா இருந்து வேலை செய்யறாங்க, நமக்கு நன்மை செய்யறாங்க.
எண்ணிய பூவிதழ் உள்ளே இருந்தவள். அந்த எண்ணங்களுக்கான இதழ்கள் இருக்கும் இல்லையா? ரத்னகுமார் ஐயா சொன்ன மாதிரி, அந்த நமக்குள்ள இருக்க சக்கரங்கள் இருக்கிற இதழ்கள் வந்து எல்லாத்துலயும் கனெக்ட் ஆனது. நம்மளோட எண்ணங்கள், நம்ம அந்த மனம், புத்தி, சித்தம், அப்புறம் நாடிகள் எல்லாமே அந்த இயக்கத்துக்கான எல்லாமே அதில் கனெக்ட் ஆனது. அதில் வந்து எண்ணங்களுக்கான இதழ்கள்லாம் அவங்க உள்ளே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். எண்ணிய எண்ணம் கடந்து நின்றாலே. சரி, அந்த எண்ணத்துல மட்டும்தான் அவங்க நமக்கு வேலை செய்றாங்களா? அதோட முடிஞ்சிருமான்னா, இல்ல. அதையும் கடந்து ஞானத்தையும் ஞானம், முத்தினும் மேல நம்ம அவங்களால எடுத்துட்டு போ முடியும். ஏன்னா, அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆற்றல் அவங்க. அதனால இது எண்ணத்தோட முடியறதில்ல. அதையும் கடந்து நின்றாலே. அதையும் கடந்து இந்த ஆற்றல் மேலே ஏறக்கூடிய ஆற்றல். அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1399வது திருமந்திரம். எண்ணம் கடந்தவள். திருமந்திரம். எண்ணமர் சக்திகள் 44உடன் எண்ணமர் சக்திகள் 44வராம் எண்ணிய பூவிதழ் உள்ளே இருந்தவள் எண்ணிய எண்ணம் கடந்து நின்றாளே. தியானிப்பவர் எண்ணத்தில் எழுந்தருளியுள்ள சக்தியின் துணையாக இருப்பவர்கள் 44உடன் இவர்களுக்கு தோழி பெண்களாக எண்ணப்படுபவர் 44 ஆவர். அன்னை சக்தியை மனத்தாமரையின் உள்ளே நிறுத்தி வழிபாடு செய்பவர்கள் முன்பாக அவர்கள் எண்ணியதை அருள திருவுள்ளம் கொண்டிருக்கிற அந்த மகா சக்தி எண்ணங்களை கடந்து நிற்பவள் ஆவாள். பூவிதழ் உள்ள தாமரை. கழக வெளியீட்டில் திரும்ப தகுந்த 44 ஆற்றல்கள் தம்மை சூழ வீற்றிருக்கும் அருள் ஆற்றலர் 44 ஆவர். இவர்கள் நடுவுள் கழுத்தாகிய விசுத்தினிடமாக வீற்றிருந்து அருளும் திருவருள் அம்மை நினைப்பை கடந்து நீங்காது நிற்கும் நிலையினள் ஆவள். எண்ணம் என்பதன் பொருள் நினைப்பு, சங்கற்பம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா. நன்றிங்கம்மா. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம நிறைய விளக்கம் கேட்டாச்சு. ரத்னா வாசிச்சாங்க, சொன்னாங்க, கௌரிமா, விந்தியம்மா எல்லாருமே சொல்லியாச்சு. அற்புதமான விளக்கங்கள் எல்லாமே. நிறைய அதனுடைய தன்மை வந்து மந்திரத்தினுடைய தன்மை வந்து நமக்கு வந்து தெளிவா விளங்கியாச்சு. இதுல இருக்கக்கூடிய சில கூடுதல் தகவல்கள் மாத்திரம் பார்த்தா போதும். என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, எண்ணமர் சக்திகள் 44உடன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எண்ணமர் சக்திகள் 44வராய் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணிய பூவிதம் உள்ளே இருந்தவள் எண்ணிய எண்ணம் கடந்து நின்றாளே அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல இந்த 44ங்கிறத நம்ம நம்பரா பார்க்கலாம். இன்னொன்னு 4 அப்படின்னாலே அது வந்து திசையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். 4 திசைகளிலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப 44 அப்படிங்கிறது 4 அதனோடு விரிந்து செல்லுகின்ற இன்னொரு 4 அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். 10 திசைகளிலும் கடந்து 4 அடுக்குகளாக விரியக்கூடியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை திசைகளிலும் பரவி இருக்கக்கூடிய 44 அப்படிங்கிறத நம்ம வந்து திசையோடும் சம்பந்தப்பட்டு நம்ம வந்து இத புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது எண்ணமர் சக்திகள், அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அந்த திசையில இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் வியாபித்திருக்கக்கூடிய சக்திகள்
அவங்க எதன் மூலமாக வியாபித்து இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, எண்ணிய பூவிதழ் உள்ளே இருந்தவள். அப்போ அந்த நம்ம நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்து முளைத்து எழும்பக்கூடியவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் வந்து இந்த மனிதன் படைத்ததுதான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறே இல்லை. நம்ம நினைச்சாதான் அவங்க கடவுள். இல்ல நம்ம வந்து ஆஹ் அவங்கள வந்து அது கடவுள் இல்ல, தீய சக்தி நினைச்சா அது தீய சக்தி. ஆனால் அதற்கு நம் மனது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல் அனைத்தையும் தெய்வீக சக்தியாக மிளிர்ந்துதான் வைத்திருக்கிறது. நம்ம தான் என்ன பண்றோம், அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம், நம்ம தான் அதுக்கு ஒரு கோயில் அமைக்கிறோம், நம்ம தான் அதுக்கு ஒரு கோபுரம் அமைக்கிறோம். எல்லாமே எதுக்கு அப்படின்னா, நம்ம மனதில் தோன்றி இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், இதுல இருந்து பிரபஞ்சத்துல இருந்து ஒரு பேராற்றலை ஒருக்கி இந்த இடத்துல நிலை கொள்ள செய்து அதன் மூலமாக அனைவரும் பயன்பெறும் வரை நம்ம வந்து வேலை பார்க்கிறோம். அதான் எண்ணிய பூவிதழ் உள்ளே இருந்தவள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எண்ணத்துலதான் இருக்கு. இல்ல நான் இன்னைக்கு சினிமா பத்தி மட்டும்தான் யோசிப்பேன் அப்படின்னா யோசிக்கலாம், யாருக்கும் தவறு கிடையாது. யாராவது வந்து உங்களை பிடிக்க போறாங்களா? இல்ல நீ சாமி பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், கிடையவே கிடையாது. நம்மளே சொல்லிக்கலாம் மனசுக்குள்ள, இதெல்லாம் யோசிக்காத, நீ சாமி பத்தி மட்டும்தான் யோசி அப்படின்னு நினைச்சுக்கலாம், சொல்லிக்கலாம், நம்மளே கடிவாளம் போடலாம். ஆனா அந்த மனசு என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா திருப்பி போய் எங்கேயோ போய் உட்காரும். ஆனால் நாம் அவளை குறித்து எண்ண ஆரம்பித்து விட்டால், அவளை குறித்து எண்ண தொடங்கி விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணிய எண்ணம் கடந்து நின்றாலே சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தா போதும், தேவி 10 ஸ்டெப் ஓடி வந்து நம்மளை தூக்கிப்பா. குழந்தை நடந்து வரும்போது பார்க்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நடக்க பழகுற குழந்தை அப்படி நிக்க வச்சுட்டு இங்க ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் அந்த குழந்தை எடுத்து வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு பொறுக்காது. நம்ம குடுன்னு ஓடி போய் அந்த ஸ்டெப்ப, அந்த பேலன்ஸ அந்த குழந்தைய நடக்க விடாம தூக்கிப்போம் நம்ம. ஏன்னா ஐயோ அந்த குழந்தை நடந்து கீழே விழுந்துருச்சுன்னா, அந்த குழந்தை அதுக்கு நடக்கணுங்கிற இன்டென்ஷன் வந்துருச்சு, அது போதும், மெல்ல மெல்ல நடந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ல நடவண்டி பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதிர்ப்பு உட்காந்து வா 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 வான்னு அவ்வளவு ஆர்வமா கூப்பிடுவோம். இந்த குழந்தை அந்த உத்வேகத்திலேயே ஓடி வரும். அந்த மாதிரிதான் தேவி. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், தேவி பல ஸ்டெப், பல படிகள் இறங்கி வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடுவான். அதான் சொல்றா, எண்ணிய எண்ணம் கடந்து நின்றாளே அப்படின்றாங்க. அப்ப நம்ம ஆனா எண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த அந்த முதல் துவக்கம் தோன்றணும். ஏன்னா இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த இந்த உடம்பு அப்படிங்கிறது வந்து இந்த பஞ்சபூதங்களினால் ஆனது. ஆனா அந்த அந்த உடம்ப வந்து நம்ம எதுக்கு வேணா உபயோகப்படுத்தலாம். ஆனா அத நல்லதை நோக்கி திருப்பக்கூடிய ஆற்றல் உள்ளே இருக்கக்கூடிய புருஷ், அதனாலதான் நம்ம புருஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இந்த மனதை வந்து எதுக்கு வேணா உபயோகப்படுத்தலாம். அந்த 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 மனதை ஒருங்கிணைத்து நல்லதை நோக்கி திருப்பணும், தேவியை நோக்கி திருப்ப வேண்டும். அப்படி ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சா போதும், எண்ணிய எண்ணம் கடந்து நிற்கக்கூடியவள், அவ தன்னுடைய மிகப்பெரிய வியாபகத்தை நமக்கு காட்டி தருவாள் அப்படிம்பாங்க. நம்ம பார்ப்போம் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு பார்த்தோம், நிறைய தேவி பாகவதத்துல தேவி வந்து விஸ்வரூப தரிசனத்தை நமக்கு காட்டி தந்தாள். அடுத்த மாதிரி கீதையில கிருஷ்ணர் வந்து சஞ்சயனுக்கு காட்ட, சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொல்வதாக காட்சிகள் அமைகிறது இல்லைங்களா. அவங்க சொல்றாரு, ஸ்லோகங்கள் இருக்கு நமக்கு, அவருடைய விஸ்வரூப தரிசனம் எங்க இருந்தது அப்படின்னு. எப்படி அது, அதை பார்த்துட்டு அர்ஜுனன் வந்து அழறானாம், என்னால இந்த கண்ணு கொண்டு என்னால பார்க்க முடியல, நீ வந்து எனக்கு இணங்கியவனாக என்னோடு பழகியவனாக எனக்கு காட்சி கொடு அப்படின்னு அர்ஜுனன் வந்து அழறான் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெருசா உலகத்துல இருக்கிற அத்தனை, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஆறுகள், மலைகள், மனித உயிரினங்கள், மற்ற உயிரினங்கள் எல்லாமே, கடல், மலை, மரம், செடி, கொடி,
தாவரம் ஜங்கமங்கள் எல்லாமே அதுல தெரிஞ்சுதான். அவரால பார்க்க முடியலையா அந்த கண்ணை வச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அந்த தொட்டு அந்த அந்த ஒரு நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அந்த மின்சாரத்தை தொட்டா போறோம். அது அங்க இருந்து அந்த சுவிட்ச் போட்டா போறோம். சுவிட்ச் போடணும், அப்பதான் விளக்கு எரியும். எப்படி எரியும்? மொத்த வீட்டுக்கும் எரியும். அந்த மாதிரிதான் இது. எண்ணிய எண்ணம் கடந்து நிற்கக்கூடியவள். அப்போ அந்த அவளை எங்கு எண்ண வேண்டும்? எண்ணிய பூவிதழ் உள்ளே இருந்தவள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது பூவிதழ் அப்படின்னா நம்ம எங்க வேணா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சகசர தலத்தை எடுத்துக்கொள்ளலாம், மணிப்பூரகத்தை எடுத்துக்கொள்ளலாம், விசுத்தியை எடுத்துக்கொள்ளலாம். நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்தில் எண்ணக்கூடிய பூவில் இருப்பவள். அதான் இந்த இடத்துல ஒரு பெரிய இது. எல்லா எல்லா உரையாசிரியர்களுமே விசுத்தி சக்கரத்தை வந்து ரொம்ப கரெக்டா ரெஃபர் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து 16 தாமரை இதழ்கள்ல மீட்சி இருக்கிறது, அதனால அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம ஒரு இடத்துல இந்த இடத்த வச்சு பார்க்க வேணும்ன்ற அவசியம் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் நீ எந்த இடத்தில் இருக்கிறோயோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திசைகளிலும் நிரம்பி இருப்பவள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப விசுத்தி சக்கரத்துல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அவள் எண்ணம் கடந்து நிற்பாளா? இல்லவே இல்லை. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து எண்ணம் கடந்து நிற்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். ஏன்னா அவளுடைய ஆற்றல் அத்தகையது. அப்ப அந்த மாதிரி எண்ணிய பூவிதழ் உள்ளே இருந்தவள் யாரு? எண்ணமர் சக்திகள் 44 அப்படின்னு 44 சக்திகள்னும் நம்ம எடுத்துக்கலாம். திசையாவும் நம்ம பார்க்கலாம். எண்ணமர் சக்திகள் 44 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அந்த அங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் 44 பேரோடு இன்னும் 44 அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 44 என்ன வரும்? 88 வருமா? அந்த 88 சக்திகள், இந்த 8 16 அப்படின்னு கணக்கு வச்சு அவங்க வந்து 44 88 8 + 8 16. அதனால அது வந்து விசுத்தி அப்படின்னு ஒரே ஆசிரியர்கள் நமக்கு கூட்டி தந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையில வந்து நம்ம மாட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனுள்ளே இருக்கக்கூடிய அந்த தாற்பயத்தை புரிஞ்சுட்டா போதும். நமக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதை வந்து உங்களோடு பகிர கிடைச்ச இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி, எண்ணுங்கள், சக்தியை தியானியுங்கள், அவள் நம்முள்ளே பல்கி பெருகுவாள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை உங்களோடு பகிர கிடைச்ச இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையான விளக்கங்கள், நிறைய நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. நன்றிங்கம்மா. வேற எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம், கருத்து இருந்தாலும் சொல்லலாம். தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். எது இருந்தாலும் சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.